இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பாவக்காய் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து முழு பாவக்காய் வந்து நடுவில் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து உரித்து எடுத்திருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்காக, கடைசியாக தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நடுவில் வந்து சென்டராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எல்லா வெங்காயத்தையும் வந்து சென்டராக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே வந்து நம்ம சென்டராக கட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த தக்காளியும் வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கிறோம். வெங்காயத்தை வந்து நல்லா நடுவில் சென்டராக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளியும் பொடிசு நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிளகாயை வந்து கொஞ்சமாக நம்ம கீரை எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாக கீறக்கூடாது, ஏன்னா உரப்புத்தன்மை வந்து அதிகமாக வந்து உள்ள குழம்புல ஏறிடும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போடுறதுனால ஏறிடும். இது வந்து நான் வந்து தாளிக்கிறதுக்காக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து பாவக்காய் குழம்பு செய்யலாமா? குழம்பு செய்யலாம். அப்புறம் புளி வந்து சொல்ல மறந்துட்டேன். புளி வந்து கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன். இந்த புளி கரைசலையும் நம்ம வந்து கரைச்சி ஊற்றணும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அடுத்ததாக வந்து வெந்தயம் வந்து போட்டுக்கிறோம். வெந்தயம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து மிளகாயை போட்டுக்கிறோம். அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம். நறுக்கின சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து போட்டுக்கிறோம். வெங்காயம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்ச பாவக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் போட்டு வச்சு நல்லா ஒன்று போல் கிளறி வச்சுக்கணும். எதுக்கு வெங்காயம் அதிகமாக போடணும்னா, பாவக்காயோட கசப்புத்தன்மை எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சின்ன வெங்காயம் அதிகமாக போடணும். சின்ன வெங்காயம் போட்டு தான் வைக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து மூடி வைக்காமல் வந்து வேக வைங்க. மூடாதீங்க. மூடினீங்கன்னா நல்லா இருக்காது. மூடி வைக்காமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு மூடி வைக்காமல் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நம்ம போட்டுருவோம். ஒரு பக்கமாக நம்ம ஒதுக்கி வச்சுக்கிடுவோம். இன்னும் நம்ம தக்காளியை போட போகிறோம். தக்காளியை போட்டுட்டு தான் நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போது அந்த தக்காளியை கொஞ்சம் ஓரமாகவே வச்சு எதுக்குன்னா வெந்த உடனே நசுக்கி எடுக்கிறது. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து எடுத்து கிளறி விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். தக்காளி வந்து கொஞ்சம் வேகும். இருந்தால் தான் நம்ம வந்து நசுக்க முடியும். அப்போ தான் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வந்து ஏறும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வச்சோம்னா போதும். நல்லா வந்துச்சு. இதுக்கு இந்த ஓரத்துலேயே வந்து தக்காளி வேக வச்சுட்டோம். அப்போ தான் வந்து குத்தி விடுறது நல்லாயிருக்கும். கரண்டி வச்சு நல்லா குத்தி விட்டோம்னா நல்லா வெந்துடும். இப்போ ஒன்றா சேர்த்து இப்போ இதுலேயே பாதி வந்துருச்சு. இந்த மசால் பொடி போட போகிறோம். அவ்வளோதான். புளி கரைசல் ஊற்ற போகிறோம். மசால் வந்து உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா நான் நுணுக்கி வச்ச பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் ஒரு கிளறிடுவோம். இப்போ
நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பு போடணும். உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் பாவக்காய் வேகணும் இல்லையா, வெந்து அப்படியே இஞ்சிடும். ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். பாவக்காய் குழம்பு ரெடி. அதுக்கப்புறமா கொஞ்சம் தாளிக்கணும். பாருங்கள், நல்லா குழம்பு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழிச்சு நல்லா பாவக்காய்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளித்து எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டோம்னா வெங்காயத்துக்கு அப்புறம் கருவேப்பிலை. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா தாளித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ மணக்க இங்கே பாருங்கள் பாவக்காய் குழம்பு. இந்த சின்ன வெங்காயம் போட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தை எடுத்து நம்ம தட்டில் போட்டு பாவக்காய் குழம்பு. கடிச்சிக்க அப்பளம். ஆஹா, அருமையாக இருக்குது பாவக்காய் குழம்பு. நீங்களும் இந்த பாவக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய்.